எனக்கு ரொம்ப பசிக்குது. என் பசி தாங்க முடியலையே. முடியலடா சாமி, நாம இப்ப கடைக்கு தான் போய் ஆகணும். ஒரே ₹1 தான் இருக்கா? ஹலோ, இந்த வாட்டி அது ஒன்றும் என்னோட பிரச்சனை இல்லையே. இங்க பாருங்க பாஸ், இது ரொம்ப கஷ்டமான வேலை. இங்க எங்க பார்த்தாலும் அந்த கரடிங்க தான் இருக்கு. ஆமாங்க ஐயா, இங்க பாருங்க முதலாளி, என்னோட சம்பளத்துல இருந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா? நீ மட்டும் என் கையில கிடைச்சனா ஒன்னையும் சேர்த்து மதி போட்டா. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நீ. எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பிடணும்டா. ராஜா ராஜா வந்திருக்காருங்க. இப்ப நம்ம கிட்ட படம் காட்ட வந்துட்டான். நிறைய பேசுவான் பாரு. வேற எங்கயாவது விளையாடலாம். அரசு அங்க பாருங்க, ஓடுறாங்க. இருக்க எங்க ஓடுறீங்க? நீங்க 2 பேரும் என்கிட்ட உத்தரவு கேட்கவே இல்ல. என்ன எவ்வளவு தைரியம் உங்க 2 பேருக்கும்? அவங்க சொல்றதும் டெக்னிக்கலா சரிதானா அரசரே? அது எவ்வளவு தைரியம் என்ன எடுத்து நீ பேசுறியா? நீ உன்னை இப்ப வேலையை விட்டு தூக்குற. அரசரே, உங்களை நான் அவமதிச்சிட்டேனா? எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால தாங்க முடியலையே. எதையும் வாங்குறதுக்கு கூட கையில காசு இல்ல. என்ன பண்றது? எடுபிடிக்க நம்மளுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த லாகர்விக்கு எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நல்ல வேறடா, இந்த தொப்பியால தப்பிச்சோம். என்னது இது? ஓ யா, நல்லாவே இல்லை. ஐயோ, எனக்கு பசி ரொம்ப எடுக்குதே. இங்க இருக்கு. இந்த உலகத்துல யாதான் எனக்கு எல்லாமே எதிராக நடக்குது. நான் மட்டும் அப்படி என்னதான் பாவப்பட்டேன்? எனக்கு மட்டும் யா இப்படி நடக்குது? ஹெர்பர்ட், இவன் மறுபடியும் இங்க பேச வந்துட்டான். என்ன மறுபடியும் அசிங்கப்படுத்துறீங்க? எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. அந்த பையன் இருக்கட்டும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவன் மனசுக்குள்ள நிஜமாவே ராஜா நினைச்சுக்கிட்டு இருக்கானோ? எனக்கு இப்ப வர வழி இல்லை. சோறு போடுனா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். எடுபடி வேலைக்கு இவன் தான் எனக்கு சரியா இருப்பான். இந்த மாதிரி பாடி கார்டோட தான் ராஜாலாம் இருப்பாங்க. ஆமா, என்னடா இப்போ? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இவன் தான் என்னுடைய புது பாடிகார்ட். நீங்களும் என்ன மதிக்கலன்னா அவ்வளவுதான். நீ நிஜமாவே இவனை நம்பறியா என்ன? அவ என்னுடைய ஆடியார். நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். என்ன மட்டும் மதிக்கலனா இவங்கள பழிக்கு பழி வாங்குறதுக்கு இதுதான்டா சரியான நேரம். எனக்கு தெரியும். வெளியே வாங்கடா, நாம எல்லாரும் ஜாலியா விளையாடலாம். ஓ லோகர்பிக்,
உன்னுடைய சேவையை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது எல்லாமே உனக்கு சம்பளமா கொடுக்கிறேன். அரசே, உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்திருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு வகையில இந்த பாடி கார்டு வேலை கூட எனக்கு பிடிச்சதாண்டா இருக்கு. எல்லா ஆப்பிள்ஸும் எனக்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த குண்டன்களையும் நல்லா பழிவாங்களா. கண்டிப்பா அவங்கள பிடிச்சிருவேன். என்னடா சத்தம் அது? இந்த வாலிப முதல்ல குறைக்கணும். ஹலோ, யாரு? லைன்ல இருக்கியா இல்லையா? பதில் சொல்லு. இருக்க பாசு. என் ஃப்ரெண்டோட லேபுக்கு ஒரு குரங்கு தேவைப்படுது. நீ குரங்கு பிடிச்சு கொடுத்தனா எனக்கு 6000 ரூபாய் தருவோம். அதுல 1000 ரூபாய் உனக்கு தரேன். அற்புதம்டா. இது எல்லாமே எனக்காக தானா? என்னமாச்சு? அதை என்கிட்ட நீ கொடு. இது எல்லாம் என்னோடது. லோகர்விக், உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? அதுக்கு உனக்கு தண்டனை இருக்கு. என்ன சொன்ன நீ? என் ஃப்ரெண்டோட லேபுக்கு ஒரு குரங்கு தேவைப்படுது. குரங்கு பிடிச்சு கொடுத்தனா எனக்கு 6000 ரூபாய் தருவோம். உனக்கு 1000 ரூபாய் தரேன். கண்டிப்பா நீ பண்ண காரியத்துக்காக ஃபீல் பண்ணியே தீர்வு. எவனுக்கு நான் வேணும் உன்னுடைய பழலாம்? நீ வேற நல்ல பெரிய குரங்கா பல்கா இருக்கு. நிறைய பணம் கிடைக்க போதுறான். யாரோ பிடிச்சி வச்சிருக்காங்க. பப்ளு டபுள்யூ சொல்லணும். பப்ளு டபுள்யூ. என்ன சொல்ற? தயவு செஞ்சு என்னுடைய அரசரை நீங்க தான் காப்பாற்றணும். உங்களால மட்டும்தான் அது முடியும். தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏய், அப்படி பாக்குறத நீ முதல்ல நிறுத்து. ஏய் டபுள்யூ, சீக்கிரம் வாடா. நாம அவனை காப்பாத்தலாம். பாபு, ஓகேவா? ஓகே. ஹலோ பாஜு, நான் ஒரு குரங்கை பிடிச்சி வச்சிருக்கேன். யாரையாவது அனுப்பி நீங்க அந்த குரங்கை வாங்கிட்டு போகலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய். வெளியில கொண்டு வருது. ஏய், விக்கி யாரையும் அனுப்பி வைங்கன்னு பேசிட்டு இருந்தால. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீங்க தான். ஓஹோ, நீங்க தானா? அது ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்கல்ல, சூப்பரா பிடிச்சிருக்குல்ல. நல்லா பாருங்க, இவ இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கான். எப்படி கொழு கொழுன்னு ஜம்முன்னு இருக்கா பாருங்க. இவ்வளவு கம்மி விலைக்கு இப்படிப்பட்ட ஒரு குரங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தாராளமா எடுத்துட்டு போங்க. என்னது? என்ன ஆச்சு? உங்களுக்கு இதை விட நல்ல குரங்கு கிடைக்குமா சொல்லுங்க? வாய்ப்பே இல்லைங்க. என்னோட பாசு நீங்க வாங்கிட்டு போறதா தான் என்கிட்ட சொன்னாரு. இவ்வளவு ஓவரா பண்ணுவீங்கன்னா சொல்லவே இல்லையே. சரி, ஓகே, நான் போய் என்னோட கண்ணை எடுத்துக்கிட்டு வரேன். முதல்ல டீக்கி, உன்னை காப்பாத்த தான் நாங்க வந்தோம். நிஜமாவா? ஆமா. அந்த லோகர் விக்கு உன்னை விற்க போறா, தெரியுமா? என்னுடைய பாடி கார்டு. நான் அந்த கண்ணை எங்க போட்டு தொலைச்சேன்? கண்டிப்பா அது இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். என்னடா இது? இந்த குரங்கு எழுந்திருச்ச மாதிரி இருந்தது. ஓ சரி, நாம சீக்கிரமா போய் வேலையை பார்ப்போம். உங்களோட காரை நீங்க அப்படி எங்கதான் நிறுத்தி வச்சீங்க? எனக்கு சுத்தமா சத்தமே கேட்கலையே. அப்படின்னா இந்த பக்கமா? இல்லடா அந்த பக்கமா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா நீங்க இறக்க விடுங்க. நீங்க ரெண்டு பேருமா? என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? இறக்கி விடுங்கடா. கிட்ட வச்சுக்காதீங்கடா. அப்புறம் உங்க மூணு பெரிய விட்டுருவேன். உங்களுக்கு எவ்வளவு துகுறு இருக்கணும்டா. Come on, பாபு. ஓகே. உங்க ரெண்டு பேருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. லோகவிக்கு மாதிரி மோசமான பாடி கார்டை நான் பார்த்ததே இல்ல. ஒரு ராஜாவும் அவனுக்கு மதிப்பு தெரியலையே. வாங்கிக்கோ, இது உனக்கு தேவைதான். ஏற்கனவே கொடுத்ததுக்கு நீ அனுபவிக்கணும்ல. ஒரு ராஜா கிட்ட இப்படிதான் நீங்க பேசுவீங்களா? டபுள் பப்பு, நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய பாடி கார்டு தானே?
அதேதான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. டேய் என்ன பசிக்குது, வா சாப்பிடலாம். ஓகே தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க.